பீச்சுக்கு போயிட்டு வர வழியில் மீன் கடையை பார்த்தோம். சரி ஜிங்கா வாங்கிக்கலாம், இறால் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறால் வாங்கிட்டு வந்தோம். 1/2 கிலோ இறால் வாங்கிட்டு வந்தோம். 1/2 கிலோ இறாலில் தொக்குக்கு கொஞ்சம், இறால் 65 கொஞ்சம் தனித்தனியாக பிரித்து வச்சுக்கிட்டேன். இது இறால் தொக்கு செய்கிறதுக்கு இறால் கொஞ்சம், உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். ஹஸ்பண்டுக்கு உருளைக்கிழங்கு பிடிக்கணும்னால உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி இலை, தாளிக்கிறதுக்கு வெங்காயம், இது முந்திரி பருப்பு வந்து டேஸ்ட்டுக்காக, பட்டர், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு, இது பேஸ்ட் அரைக்கிறதுக்காக பெரிய வெங்காயம், எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கணும். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நல்லெண்ணெய் ஊற்றி வதக்கினா நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கணும். அதுவும் நல்லா வதங்கணும். உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டால் நல்லா வதங்கும். நல்லா வதங்கிருச்சு. இதை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்குவோம். அந்த மண்ணில் கரண்ட் டக்குன்னு போயிடும். அதனால தான் வேகமாக இந்த பேஸ்ட் அரைக்கிறதுக்காக வேகமாக பண்ணிகிட்ருக்கேன். ஒரு திருப்பி ஃபேனில் ஜிங்காவை இறாலை பொரிக்கிறதுக்காக பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். அது நல்லா மெல்ட் ஆகணும். ஹோட்டலெல்லாம் இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க, நம்மளுக்கு மட்டும் இது வரவே மாட்டேங்குது. சரி ஓகே, நம்ம ட்ரை பண்ண அளவுக்கு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ஸ்டைல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். சரி ஜிங்காவை ஆட் பண்ணிக்குவோம். இது நல்லா பொரியணும், நல்லா பொரிஞ்சு வரணும். நல்லா கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறம் தான் இதை எடுக்கணும். இதை ஒரு தனியாக பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு இது இப்போ ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கணும். தாளிக்கிறதுக்காக வெங்காயம், இதுலேயே உருளைக்கிழங்கு ஆட் பண்ணால் அதோடையே நல்லா பொரிஞ்சிரும், வெந்துடும். சரி இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் ஊற்றிக்கலாம். அதுக்கு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்குவோம். உப்பு நம்ம போட்டுக்கணும் தேவையான அளவு. இது இருக்கிற பொடி வகையெல்லாம் போட்டுக்கிட வேண்டியதுதான். கரம் மசாலா, எல்லா மசாலா, கரம் மசாலா, மிளகுத்தூள், ஜீரகத்தூள் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம பொரிச்சு வச்ச ஜிங்காவையும் ஆட் பண்ணிக்கிட வேண்டியதான். இது நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்குள்ளே முந்திரி பருப்பு ஆட் பண்ணணும். இதை பொடிச்சு போட்டுக்கிட வேண்டியதான். இது நல்லா மேலே ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுக்கிட்டால் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக தான் முந்திரி பருப்பு ஆட் பண்ணுறது. இது இங்கே அந்தமானில் எல்லாமே முந்திரி பருப்பு போட்டு கிரேவி மாதிரி பண்ணுவாங்க, அதனால் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் கிரேவி டைப் வந்தோடனே மல்லித்தலையை தூவி இறக்கிட வேண்டியதான். பசங்களுக்காக இறால் 65 பண்ணேன். ஓகே, டாடா, பாய் பாய்.